பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இது இந்த வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. நம் தேவன் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மளை காண்கிற தேவன் மட்டுமல்ல, நம் கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னும் வார்த்தை என்ன சொல்லுகிறது? கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மை அழைத்து செல்கிறவர். ஹல்லேலூயா. பலவிதமான நெருக்கங்கள் பிரச்சனைகளில் இருக்கிற போது நம்ம கண்ணீரை பார்த்து மற்றவங்களும் கண்ணீர் வடிக்கலாம். ஆமென். ஆனால் அந்த கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் அதுக்கான காரியத்தை அந்த ஜீவ தண்ணீர் என்ற நம்மளை அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னா அது பல நேரங்களில் கேள்விக்குறி தான். ஆமென். நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் முழுமையாக நமக்கு அந்த கண்ணீரிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர முடியுமான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆமென். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் கண்ணீரை துடைக்கிறவன் மட்டும் இல்லை, ஜீவ தண்ணீர் என்ற நான் உங்களை கூட்டி செல்வேன்கிறார். அது நம்மை ஆறுதல் படுத்துகிறதாக, தேர்தல் படுத்துகிறதாக இருக்கிறது. இன்னும் கண்ணீர் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி. ஹல்லேலூயா. நீங்கள் பேசவே வேண்டாம். பேசாமல் ஒரு காரியத்தில் ஒருத்தருக்கு முன்னாடி கண்ணீர் வடிச்சிங்கனாவே போதும். ஆமென். அந்த காரியம் அவங்களுக்குள்ளே போகும். ஹல்லேலூயா. அது மனதுருக்கிற ஒரு காரியத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு போகும். ஆமென். கண்ணீருங்கிறது ஒரு மொழியாக இருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை மற்றவருக்குள்ளாய் கடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கண்ணீரை தேவன் காண்கிறார். ஆமென். நம்ம அந்த கண்ணீரை தேவனுக்கு முன்பாக வடிக்கிற போது பேசவே வேண்டாம். ஆமென். அதுக்காக தான் சொன்னேன், அது ஒரு மொழியாக இருக்கிறது, அது ஒரு பேச்சாக இருக்கிறது. நம்ம கண்ணீர் வடிக்கிற போது நம்ம உள்ளத்தில் என்னத்தை நினச்சி நம்ம கண்ணீர் வடிக்கிறோங்கிறத தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் கண்ணீர் வடித்தவர் தான். யோவான் 11:35 பாருங்கள். யோவான் 11:35. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். வேதத்திலே ஒரு சின்ன வார்த்தை, அதாவது சின்ன ஒரு சென்டென்ஸ்னா இதுதான். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. யார்? லாசருக்காய். ஆமென். லாசருக்காய் கண்ணீர் விட்டவது மட்டுமல்ல, அங்கே காரியம் என்ன? அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை அவர்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? அந்த லாசரை மீண்டுமாய் எழுப்புகிறவராக இருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் வடிக்கிற போது அதை காண்கிறவர் மட்டுமல்ல, அந்த காரியத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறவராக இருப்பார். ஏசாயா 25:8 பார்ப்போம். ஏசாயா 25:8. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆமென். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீர் துடைப்பார். இவங்கள்ட்டேருந்து அவங்கள்ட்டேருந்து இல்லை. அங்கே வேதம் என்ன சொல்லுது? அவர் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார்,
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கப்படுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய என்ன நிந்தையினால் என்ன பிரச்சனையினால் நம்ம கண்ணீர் விடுகிறோமோ அதை முற்றிலுமாய் அவை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவேளை நம்ம யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அறிகிறவராக இருக்கிறார். அந்த ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:16 பாருங்க. ஆதியாகமம் 21:16. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். உட்கார்ந்து சத்தம், யாருமே இல்லை. ஆமென். அங்கே சாராள் வந்து ஆகாரை துரத்தி விட்டுட்டான். அவளுக்கு பிள்ளை பிறக்க போகுது, நம்மளை வந்து இழிவாக பேசுகிறா என்றபடியாக நினைத்து சாராள் ஆகாரை துரத்தி விடுகிற போது ஒரு பாலைவனத்தில் வனாந்தரத்தில் யாருமே இல்லாத இடத்துல, ஹல்லேலூயா, அங்கே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அதை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையோடு கூட, இந்த சின்ன குழந்தையோடு கூட வெளியில் துரத்தி விட்டால் எங்கே போக முடியும்? ஆமென். தேவன் அதை காண்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவை இதுக்கு முன்னாடியே இந்த காண்கிற தேவன் என்கிற பெயரை ஆண்டவருக்கு கொடுக்குறார். எங்கே? ஆதியாகமம் 16:13 பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். இது 16:13. ஆதியாகமம் 16:13. நம்ம முன்னாடி பார்த்த வசனம் 21:16. ஹல்லேலூயா. இது இந்த 16:13 முன்பே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி துரத்து விடுற போது நடந்தது. அப்பயே அவள் என்ன சொல்கிறா? காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன் என்றபடியாய். அதே காண்கிற தேவன் தான் குழந்தையோடு விரட்டி விடுகிற போது அவளை அந்த சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாயின் அழுகுரலை கேட்கிற தேவன். ஆமென். தன் பிள்ளைகளுக்காய், ஹல்லேலூயா, எத்தனை தாய் கண்ணீர் விடுகிறார்களோ அந்த தாயின் கண்ணீரை எல்லாம் அவர் காண்கிறவராக இருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாயின் கண்ணீரை மட்டுமல்ல, ஆமென், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை கேட்கிறவராக இருக்கிறார். பார்ப்போம். மார்க் 9:24 பாருங்க. மார்க் 9:24. மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஆமென். தன்னுடைய பிள்ளை சுகமில்லாமல் இருக்கிறான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும் ஆண்டவரே என்றபடியாய் ஒரு தகப்பன் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆமென். அது 25-26 படிங்க தொடர்ந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் அப்படியா? ஒரு தகப்பனோட கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. தன் பிள்ளைக்காக தகப்பன் விடுகிற கண்ணீரை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஒரு முறை எங்கள் அண்ணன் பெரிய ஒரு ஜார்ஜ் இறந்து போயிட்டார். அவர் குழந்தையாக இருக்கிறப்ப ஒரு 5-6 வயசு. அப்போ அவருக்கு ஒரு ஜுரம் வந்திருக்கு. அதுக்காக டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. டாக்டர்கிட்ட பார்த்தோன்னா அவர் ஒரு 2 நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஜுரம் நின்னபாடு இல்லை. ஒரு 2-3 நாளில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு 6 வயசு தான் இருக்கும், பல்லு இறுக்க கட்டிக்கிச்சு. பல்லு இறுக்கமாக கட்டிக்கிச்சு, பல்லு திறக்க முடியல, ஜுரமும் அடிக்குது. என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தெரியல. திரும்பவுமா அவர் அப்பா டாக்டர்கிட்ட ராத்திரி நேரம் ராத்திரியில் போய் டாக்டரை எழுப்பிவிட்டு, கம்பெனியில் இருக்கிற டாக்டர் தான் அந்த நாளில் அவரை எழுப்பிவிட்டு அவர்கிட்ட இது மாதிரி திரும்பவும் சொல்லுகிற போது அவர் பார்த்துட்டு,
பையன் என்னைக்காவது கீழே விழுந்திருக்கிறானா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்தான், ஒரு முட்டியில் அடிபட்டது, அது சரியாயிடுச்சே அப்படின்னுக்கா. நீ ஏன் இதை எனக்கு முன்னாடி சொல்லலை? அது மேலாக தான் ஆறி இருக்கு, அது வழியாக உள்ள ஒரு கிருமி போயிடுச்சு, இந்த கிருமி ஆளே கொன்னுடும், உடனடியாக இதுக்கான மருந்து வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் இருக்குது, திருச்சியில். குழந்தைய உடனே அங்கே தூக்கிட்டு போ அப்படின்ட்டான். அன்னைக்கு பஸ்ஸு வசதி அதிகம் கிடையாது, ட்ரெயின் தான் காலையில் ஒன்று போகும். உடனே காலையில் உடனே அந்த ட்ரெயினில் தூக்கிட்டு போய் அங்கே பெரிய ஆஸ்பத்திரியில் காமிச்சா அந்த டாக்டரு ரொம்ப சீரியஸு, நேரம் ஆயிடுச்சு, நான் குழந்தை பிழைக்குமான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் அந்த மருந்து ஊசியை போடுறேன், அதுக்கப்புறம் உன் தெய்வத்தை வேண்டிக்க அப்படின்ட்டாரான். உடனே அந்த ஊசியை போட்ட பிறகு அங்கே பெரிய ஆஸ்பத்திரியில் இடமும் இல்லையாம், அங்கே படுக்கவும் விடலையாம், மாச்சேரியில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். இங்கே இறந்தவங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, பிரேதம் வச்சுருக்கிற அந்த இடத்துக்கு உன் பிள்ளைய அங்கே தூக்கிட்டு போயிடு, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்ட்டாங்களாம். அங்கே தூக்கிட்டு போய் இவர் நடந்துக்கிட்டே ஜெபிச்சாராம், ஆண்டவரே என் பிள்ளைய கொடுங்க என்றபடியா, என் பிள்ளைய திருப்பி கொடுங்க என்றபடியா தோலில் போட்டுக்கிட்டு நான் நடந்துக்கிட்டே இருந்தேங்கிற. அங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அங்கே மாச்சரிக்கிட்டே அங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லை, பிள்ளைய கீழே போட இடம் இல்லை, தோலில் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அழைச்சாராம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான், அதாவது அவரை தோலில் போட்டிருக்கப்ப எப்படி இருந்துதான், அவர் விடுற மூச்சும் வாயிலேருந்து வர்ற அந்த காற்றும் அந்த மருந்தோட எஃபெக்ட்டு இவரே அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அவரை. ஆமென். அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த மருந்து. அப்படி இங்கிட்டு நடந்து ஜெபிச்சாராம். ஆமென். அவருடைய கண்ணீரை தேவன் அன்னைக்கு காண்கிறவராக இருந்தார். ஆமென். ஒருவேளை நம்ம யாருக்கும் தெரியாது என்றபடியாக நினைக்கலாம், தேவன் நம் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். யாருக்கும் தெரியாமல் கூட அழலாம். ஆமென். எங்கே எசேக்கியேல் பாருங்கள், 2 ராஜாக்கள் 20ல் 2-3 வசனங்கள் படிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். ராஜாவாக இருக்கலாம், பிரச்சனை வருகிற போது, உயிர் போகுதுங்கிற போது யாருமே காப்பாற்ற முடியாது. ஆமென். நீ ராஜாவாக இருக்கலாம், எவ்வளோ பணம் இருக்கலாம், எவ்வளோ சொத்துக்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், உயிர் பிரிகிற போது ஒருத்தருமே காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த எசேக்கியேல் ராஜாவாக இருந்த போது அவன் அழுதான். ஹல்லேலூயா. உடனே தேவன் மனதிறங்கிறவராக இருந்தார், அவன் ஆயுசை கூட்டி கொடுக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு தாயின் அழுகுரலை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஒரு தகப்பனுடைய அழுகுரலை கேட்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய அழுகுரலை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். காண்கிறவரை மட்டுமல்ல, அதை நமக்கு ஒரு ஜீவ தண்ணீர் ஊட்டொன்றை நம்ம நடத்துகிறார். ஆமென். ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக அந்த கண்ணீரை மாற்றுகிற தேவன் இந்த நாளிலே நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாவியின் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். லூக்கா 7:38 பாருங்க. லூக்கா 7:38. லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆமென். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆமென். அவள் ஒரு பாவிங்கிறது தெரியும், தேவனுக்கு தெரியாததல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அவள் கண்ணீர் வடிக்கிற போது அவள் காரியங்களை எல்லாம் நினைத்து, இவ்வளவு நாள் இப்படியாய் நான் ஒரு பாவியாக இருந்தேனே,
இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய பாதத்தை நான் கழுவுறதுபடியாக என் கண்ணீரை அவர் பாதத்தில் விட்டு அதை தொடப்பது வழியாக தேவன் என் பாவத்தை மன்னிப்பார் என்றபடியாய் அந்த விசுவாசத்தோடு அவர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான் வேற எதுக்கும் தகுதி இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பாதத்தில் என் கண்ணீரை வடிக்கிறது மட்டும்தான். ஆமென். நான் அவ்வளவு பாவியானவர். ஹல்லேலூயா. என்றபடியாக அவர் கண்ணீர் வடிக்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவர் என்ன ஆண்டவரா, இவருக்கு தெரியாதா, இவ எப்படிப்பட்டவ, இவளோட வாழ்க்கை, இவரை தொட்டுக்கிட்டு இருக்கிறா, ஆனால் இவருக்கு தெரியாதா என்றபடியாக அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? ஆமென். 40வது வசனம் பாருங்கள். நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். ஏன்னா இவங்களோட நினைப்பெல்லாம் என்னன்னா, இவ பாவி, இவ தொட்டுக்கிட்டு இருக்கிறா, இது இவங்களுக்கு தெரியாமல் இவருக்கு தெரியலையா என்றபடியாக அங்கே சீமோனும் மற்ற இருக்கிறவங்கெல்லாம் நினைக்கிற போது தான் அவர் சொல்கிறார், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமென். என்ன காரியத்தை? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு செய்கிறவனாக இருப்பான் என்றபடியாய். ஹல்லேலூயா. புரிச்சுக்கங்க. அவன் அவ்வளோ பாவம் பண்ணான், நான் அவ்வளோ பாவத்தை நான் மன்னிக்கிற போது அவன் அந்த அளவுக்கு அதுக்கு மேலே என் மேலே அன்பு செய்வா அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. தேவன் அந்த கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் அவரை நோக்கி எப்படிப்பட்டதான பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான காரியத்தை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்றபடியாய் நாம் அவரை நோக்கி கண்ணீர் சிந்துகிற வேளையிலே நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார், அவற்றை எல்லாம் கழுவுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில நாட்களிலே ஒரு வேளையிலே என்ன பாவம் செய்தோம் என்றபடியாக கூட தெரியாமல் இருக்கலாம். ஆமென். அந்த வேளையில் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் ஏன் நடந்தது? என்னுடைய பாவத்தினாலா? ஆமென். அல்லது நான் செய்த தவறா? ஹல்லேலூயா. நான் அறிந்து கொள்ளும்படியா புரிந்து கொள்ளும்படியா செய்யும். இல்லைன்னா நான் புரியலைனாலும் பரவாயில்ல, நான் தப்பு செய்திருப்பேனே, ஆனால் தயவு கூர்ந்து என்னை மன்னியும் என்றபடியாய் நாம் கண்ணீர் விடுகிற போது அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு மனதிறங்குகிறவராக இருக்கிறார், சூழ்நிலையெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு அந்த வல்லமை உண்டு. ஆமென். தேவன் மனதிறங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம், ஒடுக்கப்படுகிறவரின் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். பிரசங்கி 4:1 பார்ப்போம். பிரசங்கி 4:1. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன்கிறார். பல காரியங்கள் நமக்கு தெரியறதில்லை. ஹல்லேலூயா. சில பேர் ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டோ அல்லது ஒரு யாராவது ஒருத்தர் கடன் பிரச்சனையிலையோ மற்ற காரியங்கள்லையோ அவங்களோட கையில் இருக்கிற போது ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் சில நேரங்களில் சில வேலைகளில் வெளிநாட்டில் போய் சில வேலைகளில் மாட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கேருந்து வரவும் முடியாது, விசா பாஸ்போர்ட் எல்லாம் பிடிங்கி வச்சுக்குவாங்க. வேறு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது சூழ்நிலையில். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் ஆமென் கண்ணீர் விடுகிற போது தேவன் காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் காண்கிற தேவன் ஒரு நாள் அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எப்படிப்பட்டதான காரியத்தினால நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆமென். தேவனை நோக்கி கண்ணீர் சிந்துகிற போது, தேவனே என்னை நோக்கி பாரும் என்றபடியாய் அவரிடத்தில் ஜெபிக்கிற போது நம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2:25, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நிலைத்தருளினார். அவங்க ஒடுக்கப்பட்டாங்க, மேலே மேலே ஒடுக்கப்பட்டாங்க, வேலைகள் கொடுக்கப்பட்டது. ஆமென். எப்படி இதிலேருந்து வெளியில் வருவோங்கிறதே எதுவுமே தெரியல.
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஒடுக்கப்பட்ட அவர்களை நான் காண்கிறேன் என்றபடியாய். ஆமென். காண்கிறேன் என்றபடியாய் அவர்களை விடுதலையாக்கும்படிக்காய் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அதே தேவன் இந்த நாளிலும் நம்மிடத்தில் இருக்கிறார். நம் தேவன் அதே தேவன். ஆமென். அதே அற்புதத்தை அதிசயங்களை செய்து ஒடுக்கப்பட்டவர்களாகிய நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த கர்த்தரை நோக்கி நான் கண்ணீர் சிந்துகிற போது என் கண்ணீரை அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட என்னுடைய பிரச்சனையிலிருந்து எந்த காரியத்தில் நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேனோ அதிலிருந்து எனக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, இழந்து போனதை எல்லாம் மீட்கும்படிக்காய் இழந்ததற்காக கண்ணீர் விடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆமென். தாவீதின் கண்ணீரை பார்ப்போம். 1 சாமுவேல் 30:4. தாவீது 1 சாமுவேல் 30:4. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்? எல்லாம் இவங்க ஒரு பக்கம் போயிருக்கிற போது இங்கே என்ன பண்ணிட்டாங்க, குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அமலேக்கியர் கூட்டிகிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஒருத்தருமே இங்கே இல்லை. ஆமென். இங்கே மீண்டுமா பார்க்கிற போது இங்கே ஒருத்தருமே இல்லை. ஆமென். 3வது வசனம் படிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். ஆமென். வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு. மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டான். ஆமென். ஒருத்தருமே இல்லை. இப்போ கூட இருந்த வீரர்கள் எல்லாம் அழுவுறாங்க. அழுவுறது மட்டும் இல்லை, தாவீதுக்கு எதிராக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். ஏன்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க, சிறைப்பட்டு போனார்கள். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, தாவீது மற்றவர்களும் தானே பலன் அற்று போகும் மட்டுமாய். ஆமென். அவர்கள் அழுதார்கள் என்றபடியாய் தேவன் அந்த அழுகையை காண்கிறவராக இருந்தார். அதே 8வது வசனத்தை பாருங்க. மீண்டுமாய் அந்த அழுகையோடு தேவனிடத்திலே தாவீது போய் கேட்கிறான். ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். நம்ம கண்ணீர் விடுகிறவர்களாக மட்டும் இல்லை, பல நேரங்களில் பிரச்சனையில் நெருக்கத்தில் நம்ம கண்ணீர் விடுறவங்களா இருப்போம். ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஆமென். தேவனை நோக்கி ஜெபிக்கிற போது தான் அவர் பதில் தருகிறவராக இருப்பார், அவர் விடுதலை தருகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அவர் எசேக்கியேல் ராஜா சுவர் பக்கமாக திரும்பி அவன் அழுதது மட்டுமல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு நாள் நல்லபடியாக இருந்தேனே, உங்கள் காரியத்தை செஞ்சேனே, ஏன் எனக்கு இந்த காரியம் என்றபடியாய். அல்லேலூயா. இங்கே தாவீது பலனற்று போகும் மட்டும் அழுதது மட்டுமல்ல, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்கிறான். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஏன் இந்த காரியம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டது, நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாத்தையும் இழந்து, வீடை இழந்து, என் கூட இருக்கிற எல்லாத்தோட காரியங்களையும் நான் இழந்து நிற்கிறேனே, ஏன் இந்த காரியம் நடந்தது, நான் இப்போ திரும்ப போய் அவர்கிட்டேருந்து இதெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா, நீங்கள் என்னோட இருப்பீங்களா என்றபடியா ஜெபிக்கிற போது கர்த்தர் சொல்கிறார், போ, எல்லாத்தையும் நீ திருப்பிக்கிட்டு வருவ. ஆமென். அவர் ஜீவ தண்ணீரண்டை நடத்துகிற தேவன். நம் கண்ணீரை பார்க்கிறவர் மட்டுமல்ல. அல்லேலூயா. அதை எப்படி துடைக்கணும், எந்த மாதிரி காரியத்தை உன் வாழ்க்கையில் செஞ்சால் அந்த கண்ணீர் துடைக்கப்படுங்கிறத அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த காரியம். ஆமென். யோபு 16:16 படிப்போம். யோபு 16:16. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. ஆமென். மரண இருள் என் கண்களின் மேலே இருக்கிறது அப்படின்னு யோபு சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போவேன், என் கண்ணு மூடப்படும். அல்லேலூயா. என்றபடியா யோபு அங்கே அவர் அழுகிறதுனால் என் முகமே அழுக்கு அடைஞ்சிருச்சுங்கிறார். ஆமென். அழுதுகிட்டே இருக்கேன், எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கேன். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, யோனா 2:2 படிப்போம். யோனா 2:2. யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமென். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. இப்போல்லாம் அட்வான்ஸ் வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க கொஞ்சம் நடுக்கடலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, செல்ஃபோன் டவர் கிடைக்காது. அவங்க திருப்பியும் வருவாங்களாங்கிறது நிச்சயம் கிடையாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் டவர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆமென். இப்போல்லாம் அட்வான்ஸ் லெவல் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த யோனா அப்படி இல்லை. கடலுக்குள்ளே மீனுக்குள்ளே வயிற்றுலேருந்து அவன் ஜெபிக்கிறான். தேவன் கேட்குறவராக இருக்கார், அவனுக்கு டவர் கிடைக்கிது. ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே யோபுக்கு யார்? எல்லாம் கூட இருக்கிறவங்க. ஆமென். கூட இருக்கிறவங்களால வர நிந்தனை. நீ அநியாயம் பண்ணிட்ட, அக்கிரமம் பண்ணிட்ட, இல்லைன்னா கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வாரா? உன் பிள்ளைங்க எல்லாம் போயிருக்குமா? உனக்கு இந்த வியாதி வந்திருக்குமா? என்றபடியா பலவிதமாக கூட இருக்கிற நண்பர்களும் மற்றவங்களும் பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க. அதில் இந்த யோபு 16:11 வசனம் படிப்போம். யோபுல 16:11. யோபு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து ஆமென். துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. தேவன் என்னை இப்படி கைவிட்டுட்டார். எல்லாம் துன்மார்க்கம், என் கூட இருக்கிறவன் எல்லாம் என்னை நோக்கி என்னை திட்டுறவனாக இருக்கிறான், என்னை வைகிறவனாக இருக்கிறான். ஆமென். என்னை குறை சொல்கிறவனாக இருக்கிறான். ஆமென். நீ என்ன பாவம் செஞ்சியோ, எதனால் இது நடந்தது என்றபடியா எல்லாரும் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த கண்ணீரை, யோபு விட்ட கண்ணீரை தேவன் காண்கிறவராக இருக்கிறார். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் என்ன காரியம் செஞ்சேன்? எதனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டது? அழுது அழுது என் முகம் அழுக்கடைந்தது என்றபடியா யோபு சொல்லுகிறார். அதை பார்ப்பவர் மட்டுமல்ல, அதை ஜீவ தண்ணீர் அண்டை நடத்துகிறவர் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் சரி பண்ணிட்டு மீண்டுமா அவன் முகத்தை பார்த்தாராம் எப்படி இருக்குன்னு. ஆமென். யோபு 42:7-9 பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய வசனங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிராக பேசுனீங்கல்ல, இப்போ எல்லாம் போய் அவனுக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணணும்? காலையெல்லாம் பலி செலுத்திட்டு அவன் உங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் உங்களுக்கான நிந்தையெல்லாம் எடுத்து போடுவேன் என்றபடியா சொல்லுகிறார். ஆமென். சொன்னது மட்டுமில்லை, அவங்க போய் செஞ்ச பிறகு அந்த அழுக்கடைந்த அந்த முகத்தை இப்பொழுது எப்படி இருக்குது என்றபடியாய் பார்க்கிறார். ஆமென். நம்மளுடைய முகத்தை அவர் காண்கிறார். ஆமென். எவ்வளோ தூரம் அழுகிறோம், எப்படி அழுகிறோம், இன்னைக்கு எப்படி காரியங்கள் இருக்கிறது என்றபடியாய் தேவன் அவர் உற்று கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் நம்ம அழுதாலும் தேவன் நம்ம அழுகையை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நியாயாதிபதிகள் நீதிமொழிகள் 3:11-12 படிப்போம். நீதிமொழிகள் 3:11-12.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய சிச்சையாக நமக்கு இருக்குமானா, ஆமென், அங்கே வசனம் என்ன சொல்லுது? அந்த சிச்சையை நீ அற்பமா எண்ணாது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து கொள்ளாது. 12வது வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சிச்சையினால தானே நமக்கு ஞானத்தை வரும். அங்கே வேதம் அப்படியா சொல்லுகிறது? 11வது வசனம் பாருங்க, எப்படி அதுதானா? என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை சிச்சிக்கிற போது ஞானம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் எங்கேன்னு பாருங்க, அதிலே தான் நீதிமொழிகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதே நேரம் வேதம் என்ன சொல்லுது? அது புத்தியும் தரும் என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை தருவது மட்டுமல்ல, அவர் சிச்சிக்கிற போது என்ன ஞானத்தை தருவார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம். ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வேதம் என்ன சொல்லுது? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நம்ம புத்தி தெளிவாய்வோம். எப்படி புத்தி தெளிவாய்வோம்? எந்த காரியத்தினால எதனால் என் வாழ்க்கையில் இது நடந்தது என்றபடியாய் ஒரு புத்தி தெளிவு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த நாளில் தேவன் நம்மளுடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். காண்பது மட்டுமல்ல, நம்ம ஜெபிக்கிற போது அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை, ஆசீர்வாதத்தை, ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்ற நம்ம வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அதே வேளையில் சில பேர்த்தோட கண்ணீரை அவர் காண்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பதிலே தரமாட்டார். நீ எவ்வளோதான் அழுதாலும் பதில் தரமாட்டார். ஏன்? அப்படிப்பட்டவங்க யார்? எபிரேயர் 12:16-17 படிப்போம். எபிரேயர் 12:16-17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோടെ தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற போது, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை, அந்த ஆசீர்வாதத்தை நீ அற்பமாக நினைப்பாயானா மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தரமாட்டார். ஹல்லேலூயா. வேதம் அப்படியா சொல்லுது. அந்த ஏசா அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு அற்பமாக நினச்சான். சேஷபுத்த பாகத்தை ஒரு அற்பமாக நினச்சான். அதுக்கப்புறம் தான் புரியுது, ஆஹா, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேனே, தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிட்டேனே என்றபடியாய் மீண்டும் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். திருப்பியும் பெற முடியல. ஹல்லேலூயா. சில நேரங்களில் இந்த கண்ணீர் பதில் கிடைப்பதில்லை. ஏன் கிடைப்பதில்லை? யோசித்து பார்க்கணும். ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து பார்க்கணும். நான் எங்கே தவறு செஞ்சேன், எந்த இடத்துல நான் ட்ராக் மாறி இருக்கேன். ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் கதறினாலும் தேவன் நமக்கு அந்த கண்ணீரை கேட்கிறவராக அல்ல. ஹல்லேலூயா. அவர் இந்த நாளில் நம் கண்ணீரை காண்கிற தேவன் தான் அவர். அதே நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. எரேமியா 13:17 பாருங்கள். எரேமியா 13:17. எரேமியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். ஆமென். கர்த்தரும் அழுவார். ஹல்லேலூயா. நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து என் புள்ள இப்படி கஷ்டப்படுதே என்றபடியா கர்த்தர் கூட அழுவார். ஆனால் காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா.
அவர் உதவி செய்ய முடியாது. அல்லையா? 16வது வசனம் அதிலே பாருங்க, 16. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆமென். 16ல் இந்த வசனம், 17ல் தான் அந்த காரியம். அப்போ 16 என்ன சொல்லுது பாருங்க, ஒவ்வொரு வசனமும் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்பும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிலுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும். ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆமென். ஒரு இருண்ட காரியம் வரப்போகுது. அதுக்கு முன்பாக தேவன் உன்னோட பேசுகிறார். நீ இப்படி இரு என்றபடியாய். ஆமென். தேவனாகிய கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்து, தேவன்கிட்ட வா, என்கிட்ட வா என்றபடியாய் ஒரு நெருக்கங்கள் வருகிறதுக்கு முன்பாகவே பேசுகிறார். அப்போ நீ அந்த பேச்சை கேட்காம போவாயானால், அதை தான் அங்கே அடுத்த வசனம் சொன்னது, நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதே என்று அழுகும் என்றபடியாய். அவர் அழுவார். ஆமென். என் ஆத்துமா நான் அழுவேன், ஆனால் நான் காப்பாற்ற முடியாது. நான் வரப்போகுது பிரச்சனைன்னு முன்னாடியே உனக்கு சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் உலகமெங்கும் சில காரியத்தை தேவன் அனுமதிக்கிற போது தேவன் என்ன காரியத்தை நமக்கு சொன்னாரோ அதில் நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். ஆமென். எப்படி? இந்த கொரோனாலாம் அப்படி தான். தேவன் உலகத்துக்கு கொள்ளை நோய் வரும்னு முன்னாடியே வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபடி கொள்ளை நோய் வருது. அல்லேலூயா. ஆனால் அந்த கொள்ளை நோய் வருகிற போது தேவனுக்குள்ளாக நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிற போது நம்ம தப்பித்து கொள்ளலாம். நான் முன்பே சொல்லியிருந்தேன், இந்த காரியம் வரும் என்றபடியா நீ அதற்கு அலர்ட்டாக இல்லை. ஆமென். நீ என்கிட்ட வரல. அல்லேலூயா. அவர்கிட்ட நான் தஞ்சமாகிற போது மட்டும்தான் நான் காப்பாற்ற முடியும். அதை தான் அங்கே சொல்கிறார். உலகத்தில் இருள் வர்றதுக்கு முன்னாடி, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வான்னு நான் சொன்னேன், நீ கேட்கல. அல்லேலூயா. இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியல, நானும் உனக்காக அழுகுறேங்கிறார். ஆமென். அவன் இந்த நாளில் தேவன் சில நேரங்களில் நம்மளுடைய கண்ணீரை கேட்பதில்லை. ஏன் கேட்பதில்லைன்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையோ தேவன் கொடுத்த ஒரு காரியத்தையோ நாம் இழந்து போனபடினால அதுக்கப்புறம் எவ்வளவுதான் அழுதாலும் அவர் நமக்கு திருப்பி தருகிறவர் அல்ல, நம்மளை தூக்கி எடுக்கிறவர் அல்ல. அந்த பிரச்சனைக்குள்ளாக, அந்த கஷ்டத்துக்குள்ளாக நான் கடந்து தான் போகணும். வேணா தேவன்கிட்ட வேணா, ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க, இந்த காரியத்தில் நான் கடந்து போகத்தக்கதாக எனக்கு பலன் கொடுங்க என்றபடியாக கேட்கலாம். ஆமென். தேவன் ஒருவேளை மனதிறங்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே கடந்து தான் போய் ஆகும். அல்லேலூயா. அவ இந்த நாளில் தேவன் நம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கண்ணீரை கேட்கிறவராக, பார்க்கிறவராக, ஆகாரின் கண்ணீரை பார்க்கிறவராக இருந்தார் என்று பார்த்தோம். தகப்பனுடைய கண்ணீரை பார்க்கிறவராக இருந்தோம் மகனுக்காக. பாவியின் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் இழந்த நிலையில், ஆமென், தாவீதை போல பிள்ளைக்குட்டி எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். என்னென்னத்தை இழந்தீர்களோ, அதற்காக கண்ணீர் விடுகிறீர்களோ, அதை கண்ணீரை தேவன் காண்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களோட அநியாயத்தினால் மற்றவர்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சு, மற்ற காரியங்களினாலே, ஆமென், யோபுவை போல அழுது அழுக்கடைந்த முகமாக கூட இருக்கலாம். தேவன் அதை காண்கிறார், அதை மாற்றுகிறார். மாற்றுகிறவர் மட்டுமல்ல, மாற்றி மீண்டுமாய் நம் முகத்தை பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, கர்த்தர் சிலருடைய கண்ணீரை கேட்பதில்லை. ஆமென். அப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லாதபடியா எச்சரிக்கையாக இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். இதோ எங்களது ஒவ்வொருவரின் கண்ணீரையும் நீர் காண்கிறவராக இருக்கிறீர். உலகம் காணாத போதும் தானே, யாரும் பார்க்காத போதும் தானே ஆண்டவரே, தனிமையிலே நான் கண்ணீர் வடிப்பதையும் நீர் காண்கிறவராக இருக்கிறீர். அந்த எசேக்கியேல் ராஜா சுவர் பக்கமாக திரும்பி அவன் கண்ணீர் விட்டதை நீர் காண்கிற தேவனாக இருந்தீர்.
ஆகார் அந்த வானாந்தரத்திலே தனிமையிலே கண்ணீர் விட்டதை நீ காண்கிற தேவனாக இருந்து தேவனே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மது பிள்ளைகள் என்ன காரியத்துக்காய் எதை இழந்தார்களோ ஆண்டவரே எப்படிப்பட்டதான நெருக்கங்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதற்காக அவர்கள் கண்ணீர் வடிக்கிறதை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. காண்கிறவர் மட்டுமல்ல, இந்த நாளிலும் இதோ உம்மை நோக்கி ஆண்டவரே கண்ணீர் விடுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜீவ தண்ணீர் அண்டை நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.